ஐயோ முதல்ல 4 வீதம் நாசமா போடும். முதல்ல ஆட்டத்துல விறுவிறுப்பு சுறுசுறுப்பு இருக்கணும். இதுக்கு நான் என்ன இப்படி கூட அந்த கை கூட நீ அங்கே வச்சுடு. எந்த ராசியான கை வெயிட்டாங்க கேட்டு போ. இப்போ நான் ஆடினால்தான் வெற்றியாருக்கு தோல்வியாருக்கு தெரியும். ஓடி வாடா குட்டி சாத்தா, ஓடி வாடா குட்டி, ஓடி வாடா குட்டி. பள்ளிப்பட்டு கொண்டாடி குட்டி சொத்தான் குடும்பத்தில் வச்சு விட்டால் கையில பூலா கையில குட்டிச்சாந்தனை ஊட்ட வச்சா உங்க அம்மா ஓடிடுவாங்க. திரும்பியா பேசுறாங்க. ஐயோ எங்க அம்மா என்ன ஓடி விட்டுக்குது. அதுலயே மாட்டா முத்த கொடுக்கண்டா. ஓடி வர குட்டியே, ஓடி வர ஐயா 12 2 12 ஈராறு ஈரட்டு மொத்தம் உடிக்கா வச்சுங்க. போட பாருங்களா போ. பொன்னான மாமா உன்னையும் புகழ்ந்திட என்னாலாமோ முன்னாடியா உன் கைதத்தை தான் ஒரு மாமா விஜய் ஐயா பாத்தியா ஜெயித்தேனே கரத்திற்கு முத்தமளிக்காம ஒரு முத்தம் கொடுக்குறங்க. சாபாஸ் டேய் என்ன ஜெயிச்சிட்டல. ஆமாங்க டேய் இந்த ஆட்டம் அடிந்தவர்கள்ல அந்த நாடு நகரம் ராஜாங்க துறங்கவலாது உச்சட்ட வரவோடு அபகரிக்க வேண்டும். ஆமா வேண்டும். தெய்வமே மருகா மாமா முதல் ஆட்டத்தில் நீ ஜெயிப்பாய் என்று பார்த்தேன். நீ தோற்று விட்டாய், நான் ஜெயித்து விட்டேன். விஜய் அட உன் தனியை தெரிஞ்சு சாப்பாடாது தண்ணியாவது பண்றாடா. அட போங்க டீ போட சொல்லி 3 மணி நேரம் ஆகுது, இன்னும் பால் கறக்கலன்றா. ஒரு டீ போடுறதுடா 3 மணி நேரம் மொண்டாட்டியா மாமா பால் வரல மாமா. கடா மால் கிட்ட போய் நின்னு பால் வரும். டேய் மால் கிட்ட போய் கறீங்க பால் வரலனால மொண்டாட்டியா மாட்டிக்கிங்க. கடா மால்ல பால் கறலன்னு பாக்குறாவோ. முதலிலே தோற்றவர்கள் கையில் பந்தயம் முதலிலே தோற்றவர்கள் முற்றிலும் கழிப்பார் என்பது பழமொழி. பொருளில் ஏன் கஷ்டப்படுறாய்? இதை விடுவாய். ஏன் உம்மிடத்தில் இல்லை? நாடு நகரம் ரஜகஜ துறகமாக அணைத்து வைக்கிறாய். நாடு நகரம் ரஜகஜ துறகபாதிகளை பந்தய பொருளாக வைத்திருக்கிறேன். அதிர்ஷ்டம் அதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சத்யாவே தூரையா
காவல் ஆட்சியை உறுத்திருக்கான் தருமன். போய் கொண்டு வா. என்ன புள்ளி என்று பார்க்கலாம். சரியா ஒரு புள்ளி. ஐயோ ஒருவேளை அவனுக்கு நேரம் சரியில்லையோ தெரியலையா? அப்படி அழுதுக்குன்னு அண்ணன் ஆட்டத்துல சுசுறு போறாரா? புரியுதா? என்ன படிச்சு யாரு? தட்டு. ஆமா வச்சிடு அப்படி கொடு. தட்டுறேன். தட்ட முடியாதா? இப்ப நான் தான் தட்டை பன்னெண்டு தொகை. அனைத்தும் உப்பு சக்தி வர நமக்கு அடிமை. இந்த ஆட்டம் ஆடுது வருதல்ல. பாண்ட 5 பேர்களும் நான் இட்ட வேலை செய்ய வேண்டிய எனக்கு அடிமை இருக்கணும். அடிமை ஆயிட்டோம். ஆமா ஆமா கால முடியணும். ஒரு ஓடி வந்து கைது முடியணும். ஒரே ஒரு மருகா மாமா இதோ கஷ்டப்படுறேன். இந்த ஆட்டமாவது விஜய்பின்னு பார்த்தேன். ஆமா நான் ஜெயித்து விட்டேன். அதற்கு தோற்று விட்டார். மாமா இதோடு விட்டு விடுங்கள் மாமா. விடலாம் மாமா. இந்த ஆட்டம் என்ன? ஆடி ஆட்டம் இதுகாலம் பரிந்தும் யான் வெற்றி காணவில்லையே மாமா. இந்த ஆட்டம் என்ன ஓய்? வேறொரு ஆட்டம் ஆடினா அதிலே வெற்றி பெறலாம். மாமா பந்தய பொருள் கஷ்டப்படாத. சொல்றதுக்கு நான் இருக்கிறேன். என்ன பொருள் தெரியுமா? என்ன பொருள் மாமா? முதலிலே நீ உன் தம்பிமார்கள் ஆழ்வரையை குறித்து உங்க 5 பேரை வச்சு ஒரு ஆட்டம் ஆடுவாய். மாமா என்னோடு சேர்த்து நான் 5 பந்தய பொருளாக வைத்திருக்கிறேன். உங்களுக்கு செல்வம் பெருகட்டும் கரெக்டா 3 புள்ளி. நேரமா தெரியல. நானே முதல்ல பார்த்தா 4 விழுது. ஆமா. இரண்டாவது பார்த்தா 1 விழுது. இப்ப பார்த்தா 3 புள்ளி. டேய் இந்த கையில தொடுறா. மூதி நேரம் வேலை வந்தீங்களா? டேய் குடி கேடு போ. அப்படி விடுறியா? இப்போ நான் ஆடினால்தான் புள்ளி தொகையை பார்த்தால் தான் யார் வெற்றி யார் தோல்வி தெரியும். வைத்தான் 5 பேரை. இது 5 பேரை இதை கேட்கிறேன். ஐயா 3 12 4 அடுக்கு மேல அடுக்கு அடிக்கிறே ஜோடி மேல ஜோடி
நமக்கே வெற்றி. எத்துடன் விடத்தாகாது விடமாட்டேன். எத்துடன் விடத்தாகாது அந்த துரோகத்தை போராட்டமாட வேண்டும். தக்க சமயத்தில் நிலைப்படுத்தி விட்டாய் மருகா. மாமா உட்காரு. காட்டு நகைத்தாலே விடக்கூடாது அவளை. ஐயோ ஆட்டு போகக்கூடாது. அவளை வைத்து ஒரே ஒரு ஆட்டம். உட்காரு மருகா. இந்த ஆட்டத்திலும் நானே வெற்றி பெற்றேன், நீ தோல்வி அடைஞ்சிட்ட. மாமா இதோடு விட்டு விடுங்கள் மாமா, விட்டு விடுங்கள். டேவியா, அந்த போர் வண்டியாவது வந்தா பாருடா டேய். மாமா இந்த மழை பெய்யுதுல்ல, ஆமா அந்த மழையில வரவேல இறங்கிட்டு போற வேண்டி. ஏற்கனவே இருந்தானே அவனே மேலு. ஆமா நீ வந்து சேர்ந்து பேர் அத்தி வருத்தராட்டம் புண்ணியவாண்டா நீ டேய். அது வண்டி இறங்கி போச்சுன்னா படுத்து போடா எட்டம் மருகா. வண்டி இல்லடா, வண்டி இல்ல. வண்டி மருகா வாங்கடா. இன்னும் ஒரே ஒரு ஆட்டம். வாய் 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 வாய். இன்னும் ஒரே ஒரு ஆட்டம். ஓய் தேவிக்கு கை விடாத, தேவிக்கு விடாத வாய். எங்களுக்கு பந்தயம் போறதில்லையே மாமா. நான் சொல்லிட்டா உங்கள் 5 பேர் மீது அதிர்ஷ்டம் என்பது இல்லை. டே காவல், ஆம்பளைங்க 5 பேர் மேல அதிர்ஷ்டம் இல்லை. அதிர்ஷ்டம் இல்ல, அதிர்ஷ்டம் இல்லடா. அட சொல்லுங்க என்ன அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் அதனாலே என்ன உலகத்திலே தெய்வம் 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 என்று அழைக்கிறார்களே. ஆமா உங்கள் 5வருக்கும் தேவி அழகு திரௌபதி. அழகு திரௌபதி. திரௌபதி வைக்க கொஞ்சம் சுறுசுறுப்பா ஆடணும். விறுவிறுப்பிறகணும் சுறுசுறுப்பிறகணும். ஆ இதுக்குன்னே அண்ணன் எங்கிருந்து புள்ளி விழும். ஆ நாலே புள்ளிங்க. நான் எப்படி சுறுசுறுப்பா இருக்கிறேன்? சுறுசுறுப்பா இருக்கேன். நான் புள்ளியே நாலே புள்ளி. அடச்சே புராடி இந்த பாரு. அவனா நம்மளுக்கு புள்ளி விழுந்தா நாம ஜெயிப்போம். நாம ஜெயிப்போம். இப்போ நான் ஜெயித்தால் உங்களுக்கே வெற்றி. நமக்கே வெற்றி. ஆமா. பாக்குறியா? பாரு. அட என்ன தமிழ் வர்க்க கீதல்ல ஓடத்தோ. ஏய் என்ன
டேய் என்ன நான் பாச்சியை ஊட்டும் போது ஆமா என்னடா எனக்கு என்ன அப்படின்னா அப்படியே நிக்குது அது மேல போல இப்படியே நிக்குது மனம் போன்றவில்லையே. அதான் போதி கொஞ்சமா ஓ லக்கா அடிச்சு உனக்கு லக்கா அடிக்கும் போது ஆமா நல்ல பையன். ஆமா டேய் ஆ, சரி விடு. சரி விடுங்க டேய் என்ன? எங்கடா என் குட்டிச்சாத்தான்? ஐயோ, எங்க போச்சியா? எங்க போச்சியா? அஜித்தே ஐயா குருவே மாமாடா. மாமா அம்மா தாலியாருனா மாமாடா. நான் கொஞ்சம் பைத்தியம் அடிக்கறியா குட்டிச்சாத்தான் மாமாடா. ஊர் மேல போச்சியா வாடா வா. எங்கடா வாடி போச்சா தீனி துணி ஓட்டுக்குது ஐயோ ஐயோ. தீனி போட்டு எல்லாம் அவர் பச்சை துணிரா யாருக்குதா மாண்டவாசில பக்கத்துலயே இருக்குது. யாரையும் கூட போய் 3:30 மணிக்கு சாப்பிட்டானே. ஆ. நல்ல பையன். சரி சரி போடி. அம்மா மேலே பின்னால பூந்து ரொட்டி சடாது. டேய் அஜித்தே அந்த கத்தியத்தா வெட்டி. அடடே உடம்படி. ஐயோ ஐயோ ஆமா டேய் கோகுலே என்ன வெறியனி டே அச்சி வட்றங்க கூட 3 நாள் கறி சவுபாத்தடா வர்றதா. அப்படி யாரே சேவப்படாங்க சரி விடு. டேய் யார் பத்த பிள்ளையோ முழுது வச்சு சீக்கிரமா செத்துடுவேன் இவனுக்கு நான் வேற வறுமை கேட்கிறேன். ரத்தனா வருது. நீ வச்சுக்கா சீக்கிரமா சாவு யார் அப்படியே வச்சா நான் சாவ மாட்டேன் ஜெய் மகான். ஜெய் காளி கே கே மாடு கே தூ மாடு டேய் என்ன ஆமா இரு தூ மாடுனா தான் நிக்குது இந்த ஆட்டத்திலே அட என்ன தவர் வேகி கீதல்ல ஓலட்டு. கரெக்டா விரிது வர்றா. நம்மளது எல்லாம் பண்ணிட்டு ஆமா உன்னாட்டு மாடா பையிலே வைடேய். 12 ஆ. 28 8 36 ஆ 12 வாய் திருப்பி 12 விதியா அந்த வல்ல பேர்ல மொத்தம் மீந்து போடுவான். மாமா ஓகே சில பேர் தங்க சித்திரத்தோட கட்ட சொல்லும் உப்பு சட்டு வர ஓட அரைச்சைய மடுத்து ஐவரை எழுதுவே பத்தடி செய்ய சொல்லும் அந்த சித்திர சிறுக்கி யானை இந்திரபுஷத்திலே முரசு வரைக்கும் ஏற சொல் அந்த கோடி அவுத்து போட்டுட்டோம். ஏழு அரவ கோடி பாம்பு கோடி தர்ம கோடி ஏற்ற சொல் இந்த கடியாடா நமது நாட்டில் சர்வ கோடியை இந்திரபுரம் மொத்தம் ஏத்து அவன் கோடி எடுத்து போடு. அறுத்து போட்டுறா ஓய் ஓய் மச்சான் மாமா வாடா ஓய் எழுந்து வாடா. எழுதுங்க மாமா மிதிக்கிறான். என்ன மாமா டேய். மரியாதை குறைகிறதுமா? எழுந்து போடா அப்படி. யார் தோற்றாலும் யார் கழித்தாலும் அவருடைய பொருள் அவருக்கு என்று உரைத்தீரே மாமா. ஏய் நாங்க பாதி வரதுக்கு முன்னாடியே சொல்லுவோம். அப்படிதான் சொல்லுவோம் வந்துட்டா ஒருத்தனை கொடுக்க மாட்டோம் புரியுதா? நம்ம வீட்டுக்கு சுத்தி போனான்னு தான் நினைப்போம். டேய் அந்த பக்கம் போ இல்ல அந்த பக்கம் போ. போ வாய் அந்த யானையை அவன் எனக்கு சொந்தம் இரு இரு உன்னை எல்லாரும் கும்பலா நிக்கு. டேய் அந்த எல்லா பசங்களும் பேசிட்டா வாங்க வாங்க சடா.
ஐயா ஆட்டத்திலே நாங்கள் கெடுத்து விட்டோம். இந்த பொருளெல்லாம் எங்களுக்கு சொந்தம். மாமா நீங்கள் சொன்னது என்ன மாமா? ஆமா, என்ன சொன்னோம்? தருகிறேன் என்று உரைத்தீர்களே மறுபடியும். அது அப்ப சொன்னோம். இப்ப நாங்க சொல்றோம். ஆமா, எங்களுக்கு சொந்தம். எல்லாம் சத்தியில சகர்பவன் பேரு. அவரு தம்பி துரியோதனா, இது என்ன நியாயம் அப்பா? அந்த புத்தகத்தை கொள்ளலாது என்ன இது கட்டிக்கிறியா? அது கைக்கு வாய் மாமா அவுத்து வச்சுக்கலாம் மாமாங்க. அவன் அதை வச்சு யார் ஆட்டா போகுது? அப்படியே வச்சு வரீங்க. இப்ப எல்லாரும் எங்களை பத்தி என்ன பேசுறாங்க பாத்தியா? ஆமா ஐயா, எல்லாருமே இப்ப எங்க பேச்சு பேசுவாங்க. உங்க பேச்சு தான் பேசுவாங்க. நாங்க மொத்த சொத்துக்களை ஆசைப்பட மாட்டோம். ஆசைப்பட மாட்டீங்க. ஐயோ ஐயோ எல்லாம் போட்டோம். அந்த போன் எடுத்து ஓடி எல்லா ஊரும் நம்மள போட்டுருவான். ஆமா, அதை வச்சிடு வச்சிடுறான். சரி, ஆளு என்ன 1 2 3 4 1 2 3 4 இவன் இந்த காலில் ஒதுக்க மாட்டாங்க, நம்மள காலை காட்டுறான். ஆமா, இப்படி போனாலும் 4 தான் இருக்கும். ஆமா, இப்படி போனாலும் 4 தான் இருக்கும். ஆமா, என்ன தெரியாதா? எங்கடா உள்ள துடுப்பு எவனாந்த நமக்கு என்ன? போய் கேட்டு ஆளை வரவெல்லாம் எங்க ராஜாவை சொந்தம். போய் கேட்டு போ. ஐயா ஐயா செய்யுங்கடா. ஐயா இதெல்லாம் யார் ஆடி போடுங்க? நான் வெக்கி போடல புடுங்கடா. நானே மாமால புடுங்கறாரு. கேளிட்டே அவரே போய் கேளு சொல்லு. இது நல்லதுதான். யோ எழுத்தது யாரு? அது யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தம். இது யாரு? அப்பா அம்மா தவணை புடிச்சு போடும். நான் போய் கேட்டாரு. போய் மாமா கேளான்னு கிட்ட போயினே இருந்தாரா? வீமச்சந்திர மகாராஜா அப்படி திரும்பி ஓடினார் பாரியா. கேள்வி காலாடு கேள்வி போயிறாரு மாமா. டேய் எங்க வந்து பீமா போயிறாரு. சரி வேகமா போ. உன்னை ஆடை அவன எங்க ராஜா கேட்டாரு. அவன் வாங்கிடுவாடா. சரியா? மகாராஜா கட்டிகார மகாராஜா உங்களுடைய ஆடை அவரை எங்க அரசர் வாங்கினார் சொன்னாரு. துரியோதனா அவன் முகத்திலே மீச்சம் இருந்தால் பட்சத்திலே, அவன் மனதிலே தீரம் இருந்தால் பட்சத்திலே, அவன் ஒரு தாய்க்கு ஒரு மகனா பிறந்திருந்தால் பட்சத்திலே, அவன் வீரமுள்ளவனா இருந்தால், அவன் சத்திரியனுக்கு மகனா பிறந்திருந்தால், அவன் முகத்திலே மீச்சம் இருந்தால் என்னிடம் வந்து மணிமுழு வாங்க சொல்லலாம். அந்த கம்யூனிட்டி வாங்க சொல்ல வந்து ஐயா ஐயா உடம்புல தினதகிரி இருக்க பட்சத்தில் கண்ணாடி, ஒரு தாயின் சன்னத்திலே பால் இருந்த பட்சத்தில் கண்ணாடி, ஒரு தாய் வீட்டில் பிறந்த பட்சத்தில் கண்ணாடி, உடம்புல தினதகிரி இருக்க பட்சத்தில் கண்ணாடி. அந்த கண்ணாடி வந்து வாங்கி சொல்றான். ஒரு வாட்டி தான் கேட்டுப்பான்.
9 வாட்டி கம்னாட்டியா டேய் ஐயா கம் இங்க வா என்ன நான் போய் கேட்டா கம்னாட்டியா யாரு போடா ஆடு அவரெல்லாம் கேட்டு வந்தேன் நம்ம ஆடு அவரம் குடுத்தனா இல்லையா குடுக்கலையா நீ கேட்டதா இல்லையா இத புறா எதுனா பயமா எனக்கு கம்பியமா என்ன பயமா எனக்கு கம்பியமா போ யாரும் கத்த இப்ப நடக்குது நான் ஒரே ஆள் பாத்துக்கறேன் டேய் எங்க ராவா அத வராரு பாரு உன்னுடைய ஆடை எவ்வளவு எனக்கு சொந்தம் எங்களுக்கு சொந்தம் இப்படி குர்ரா புறா அப்படி கேட்கலான்னு பார்த்தேன் கேங்கலாம் தான் பாத்தியா கேங்கலையா கேட்கலான்னு பார்த்தேன் ஆமா அந்த மதுரை அப்படி திருந்தான் பார் ஆமா அவன் கிடத்ததுக்கு கதைக்கும் ஆமா அவனுடைய உருவத்திற்கும் உருவத்திற்கு அவனுடைய விழிகளும் முகத்துக்கு ரோமம் ஆமா பார்த்தால் பார்த்தால் தெண்டு செய்யக்கூடிய யமுனை மேலே இருக்கிறாயப்பா நீ சொன்னாலும் சொல்லலாலும் 6 நாட்டியம் ஆகலாம் 10 நாட்டியம் ஆகட்டும் நீ எம்மனே 9 மணிலாம் நாலுல இருந்து 8 நாள் கழிச்சு 9 மணிக்கு தான் உனக்கு அவர் தான் எம்மனே டேய் என்ன நானே கவனம் போய் கேட்கறேன் எங்க சுவிட்ச் போட்டா எங்க லைட் எரியும் ஆமா எப்பப்பா பாரு அண்ணா அண்ணா தம்பி துரியோதனா பீமன் கோவமா பேசுறான் அண்ணா அந்த ஆடை அவரமா எனக்கு சொந்தம் அண்ணா கொஞ்சம் சொல்லுங்கண்ணா இல்ல தட்டி போட்டுருவான் கொஞ்சம் கேளுங்கண்ணா தம்பி பீமா அனைவரும் அடிமையாகிறோம் ஆதரா வந்த ஆடை ஆபரணங்களை கொடுத்து என்னது அண்ணா குழப்பதண்ணா பண்ண முடியும் நானா குழப்பதண்ணா ஆமா சண்டை வரக்கூடாது நினைக்கிறேன் நானு ஐயா ஏண்டா சதுரகத்தில் அமரும் என்று உரைத்தேன் உரைத்தீர்கள் எங்க அண்ணன் தெய்வம் அமர்ந்துருச்சு ஆமா எங்க அண்ணன் கருத்திரா கராத்தினால் புஷ்பத்தை விலங்கு போடு அந்த மதுபனுக்கு ஆமா எகு விலங்கு போடு ஓஹோ இரும்புனால இரும்புல எகு அதாங்க 2 ஒண்ணுதான் 2 ஒண்ணு தெரியுமா அதெல்லாம் தெரிஞ்சா உங்களுக்கு கையில் முடிய முடியாது இதுக்கே கோவம் ஊத்து முடியும் ஆமா அதனால் 3 பேருக்கும் 3 பேருக்கு சிம்பிளா போடுறா கேக்குறா மத்தவங்க சரி என் தாயின் கிரகத்தில் இருக்கிறார் இருக்கின்றார் வேகமாச்சல் நான் ஆழ்ந்தாக 5 ரூபா ஓடு ஐயா நான் தாயின்
ஆமா அந்த அம்மா போய் கூப்பிட்டா அழைத்ததற்கு ஒரு தொடர் வழக்கு வைத்து விட்டாரு. தொடர் வழக்கா? ஆமா. என்னவென்று? என்னை முன்னே வைத்து தோற்றார்களா அல்லது பின் வைத்து தோற்றார்களா என்று தொடர் வழக்கு வைத்து விட்டாரு. என்ன தொடர் வழக்கு? முன்னே வைத்து தோற்றார்களா ஆமா. அல்லது பின்னே வைத்து தோற்றார்களா? ஆ. டேய் ஐயா ஒரு பொம்பளை கேள்விக்கு என்ன பதில் சொல்றாங்க நாங்களா? இல்ல. அவளை முன்ன வந்து தோற்றா பின்ன வந்து நானா போய் கூடுவேன். போறவன் போனா போறவன் போனா தானா பிள்ளைல தேவையா பிள்ளைல ஓடிடுறான். தெய்வம் கோயிலா யாரு? சாமி துட்டாரா?